ஓம் குருவே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் திரு விஜயனையா அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். நேற்று நம்ம ஒரு ஆண் ஜாதகம் பார்த்தோம். அந்த ஜாதகருடைய தாயும் தாய் மாமனும் ஜாதகம் பார்க்க நம்ம கிட்ட வந்திருந்தாங்க. அந்த ஜாதகத்துல சுகர்நாடி விதிமுறையில தொழிலுக்கான விதிமுறை, ஒருத்தர் வாரிசுதாரர் வேலை பெறுவதற்கு என்ன கிரக நிலை, இந்த வயதுக்கும் இன்னும் திருமணம் இல்லை அப்படிங்கிறதுக்கு சுகர் நாடி விதி எவ்வளவு ஒரு துல்லியமான பலனை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஜாதகம் போர்டில் பதிவு செஞ்சிருக்கேன், நானும் ஒரு முறை சொல்றேன் பாருங்க. 6/11/1990 2:05 AM. லக்னம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். லக்னத்துக்கு 3ல சூரியன் புதன் சுக்கரன், லக்னத்துக்கு 5ல சனி பகவான், 6ல ராகு பகவான், லக்னத்துக்கு 10ல செவ்வாய் மாந்தி, 11ல சந்திரன், 12ல குருவும் கேதுவும் இருக்காங்க. ராசியில் உள்ள கிரகம். நவாம்சத்துல கன்னி லக்னம். கன்னி லக்னம். லக்னத்திலேயே கேது இருக்காரு, அவரோட மாந்தி இருக்காரு. துலாம்ல சந்திரன், விருச்சிகத்துல சனி பகவான், தனுசுல குரு பகவான், மீனத்துல சூரியனும் ராகும் இருக்காங்க, மேஷத்துல சுக்கரன், மிதுனத்துல புதன் செவ்வாய் இருக்காங்க. நவாம்சத்துல உள்ள கிரகம் சொல்லியாச்சு. ராசியில் உள்ள கிரகம் நிரப்பிட்டு நவாம்சத்துல கிரகம் நிரப்பி சொல்றப்பதான் அந்த கிரகம் பலமா இருக்கா பலவீனமா இருக்கா அப்படின்னு நம்ம பலன் எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இந்த ஜாதகருடைய அம்மாவும் தாய் மாமனும் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. நம்ம எல்லாமே கணிதம் செஞ்சுட்டு நம்ம சொன்னோம், வயது 35 நடக்குதுமா இந்த ஜாதகருக்கு. இந்த ஜாதகருக்கு இன்னும் திருமணம் நடக்கல. இந்த திருமணத்துக்கு உண்டான பாவங்கள் எல்லாமே நிலை கெட்டிருக்கு. நீங்க வேறு ஜாதி இனம் மொழியை பார்த்து உங்க இனத்துல இல்லாம வேற இனத்துல பார்த்து திருமணம் செஞ்சுக்கோங்க. அப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த ஜாதகருக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஜாதகருடைய தாய் சொன்னாங்க, ஒரே பையன்தாம்மா, வயசு 35 ஆகுது, இன்னும் திருமணம் நடக்கல. நாங்களும் நிறைய இடத்துல பொண்ணு பார்த்தோம், பரிகாரங்கள் அது இதுன்னு கோவில் வழிபாடுகள் எல்லாமே நாங்க செஞ்சுட்டு தாமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்க இனம் மொழி இல்லாம வேறு இனத்துல பாருங்கம்மா, கண்டிப்பா திருமணம் அமையும். மாற்று ஜாதியில கொஞ்சம் மாத்தி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னதுக்கு சரிம்மா, இனிமேல் அப்படிதான் நம்ம பார்த்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. திருமணத்துக்கு அப்புறம் திருமண பாவம் சிம்ம லக்னத்துக்கு நம்ம திருமணம் ஆணுக்கு பெண்ணுக்கு யாரா இருந்தாலும் 2, 7, 11 பாவம் திருமண பாவம். அந்த பாவமும் திருமணத்தை செய்யும், அதில் உள்ள கிரகமும் திருமணத்தை செய்யும். சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் பாவம் சனி பகவான். சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான். அவர் தனுஷுல இருக்காரு. தனுசுல யாருடைய காலில்? சுக்கிரன் காலில் இருக்காரு. அப்ப கலத்திரக்காரகன் நீசமாகும் கன்னி வீட்டுக்கு தொடர்பு வந்துருச்சு. எந்த லக்னத்துக்கும் 7ஆம் அதிபதி அந்த கலத்திரக்காரகன் நீசமாகும் கன்னி பாவத்துக்கு தொடர்பு வரக்கூடாது. வந்துச்சுன்னா ஒரு திருமணத்துல ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துடலாம். சரி, 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் இருக்காங்க இல்லையா? 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதியும் அவர் வருவாரு, 11ஆம் அதிபதியும் புதன் வருவாரு. சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாகவும் அவர் வருவாரு, 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதியாகவும் புதன் பகவான் வருவாரு. அவர் என்ன நிலையில இருக்கு அப்படின்னா, அவர் நீச சூரியனுடன் போய் சேர்ந்துட்டாரு. லக்னத்துக்கு 3ல 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் நீச சூரியனுடன் போய் சேர்ந்துட்டாரு. அது ஒரு குற்றம். கலத்திரக்காரகன் சுக்கரனும் அங்கேயே போய் நீச சூரியனோட சேர்ந்ததுனால கலத்திரத்துல ஒரு பாதிப்பு. 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எல்லாமே நிலை குறைவாக இருக்கு. வேறு ஜாதி மதத்துல பார்த்து திருமணம் செஞ்சுக்கோங்க, அப்பதான் திருமணம் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. சரி, நம்ம சொல்லிட்டோம். அப்புறமேலு அந்த ஜாதகருடைய தாய் கேட்டாங்க, தொழில் எப்படி இருக்கும் தம்பிக்கு? ஜாதகருடைய தாய் கேட்டாங்க, தாயும் தாய் மாமனும் தொழில் எப்படிமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சிம்ம லக்னம். லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி பாத்தீங்களா, 10ஆம் அதிபதி சுக்கரன். சிம்ம லக்னம். லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சுக்கரன்,
10ஆம் பாவத்துல நம்மளுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 10ஆம் பாவத்தில் என்ன கிரகம் உச்சம் பெறுதோ அந்த கிரகக்காரக வழியா தான் நம்மளுக்கு தொழில் அமையும். 10ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் தொழில் அமைச்சு கொடுக்கும் இல்லையா. சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன். அந்த 10ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்காரு. 10ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்காரு. இந்த செவ்வாய் அந்த இடத்துல உச்சம் பெற்ற சந்திரனுடைய கால இருக்காரு. 10ஆம் அதிபதி உச்சம் பெற்ற காலில் இருக்காரு. செவ்வாய் இவருடைய ஜாதகத்துல செவ்வாய் சந்திரன் காலில், சந்திரன் செவ்வாய் காலில் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றதுனால தந்தை வழி வேலை, வாரிசுதாரர் வேலை இவருக்கு கிடைச்சிருக்கும். தந்தை வழி வேலை, வாரிசுதாரர் வேலை கிடைச்சிருக்குமா. திருமணத்துல ஒரு பாதிப்பு கொடுத்திருந்தாலும் இவருக்கு தொழில், வேலை, உத்தியோகம் நல்ல சிறப்பா இருக்குமா. ஸ்தானங்கள்ல நின்ற கிரகங்கள் எல்லாமே ஆட்சி உச்சம் பெற்ற காலிலே இருக்கு. வேலை நல்லா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அவருடைய தந்தை இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய தந்தையுடைய வேலை இந்த ஜாதகருக்கு கிடைச்சிருக்கு. வாரிசுதாரர் வேலைதாம்மா. அவருக்கு சர்வீஸ் இருக்கிறப்பயே இறந்துட்டாரு ஒரு விபத்துல. அதுக்கப்புறம் அந்த வேலையை தம்பிக்கு கொடுத்துருக்காங்க, தம்பி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னாங்க. அப்ப நம்ம சொல்றது சரியா போச்சுங்களா. சிம்ம லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி 10ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்காரு. அந்த செவ்வாய் உச்சம் பெற்ற சந்திரனுடைய காலில் இருக்காரு. அவர் 9ஆம் அதிபதியாகவும் வருவார் செவ்வாய் இல்லையா. 9ஆம் அதிபதியாய் வந்து அந்த உச்சமற்ற கால் இருக்கிறதுனால தந்தையுடைய வாரிசு வேலை அவருக்கு கிடைச்சது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எந்த லக்னத்துக்குமே 10ஆம் பாவத்துல என்ன கிரகம் உச்சம் வருதோ அந்த கிரகம் தான் நம்மளுக்கு தொழிலை கொடுக்கும். அது 9ஆம் பாவாதிபதி 9ஆம் அதிபதி 10ஆம் பாவத்துல தொடர்பு இருக்கிறதுனால அந்த வாரிசுதார வேலையை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி 9ஆம் பாவத்துல 9ஆம் அதிபதி 10க்கு போய் உச்சம் பெற்ற காலம் இருக்கிறதுனால தந்தை வழி வேலைன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி 10ஆம் பாவத்துல உச்சம் பெற்று 4ஆம் அதிபதி அங்க இருந்தாலும் 10ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்தாலும் தாய் வழியில வாரிசுதாரர் வேலை வரும். நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜாதகத்துல 6 கிரகங்கள் வீடு நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருக்குது. செவ்வாய் நின்றது சந்திரன் கால், சூரியன் நின்றது ராகு கால், ராகு நின்றது சூரியன் கால், சுக்கரன் என்றது குரு கால், குரு சுக்கரன் கால்னு சொல்லிட்டு குரு புதன் கால். இப்படி நிறைய கிரகங்கள் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருக்குது. ஆனால் திருமணத்தில் ஒரு பாதிப்பை கொடுத்துருக்குது. வேலை நல்லா இருக்கு, வேற இதுல பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். நம்ம தொழில் தான் நம்மளுக்கு மனிதர்களுக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தொழில் தான் ஒரு முக்கியமான அமைப்பு. நம்ம தொழில் எடுத்துட்டோமாவே சனி பகவான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் தொழில்காரகர் சனி பகவான் தான். அந்த சனி பகவானுக்கு 6-8ல பகையான கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த தொழில் வந்து விருத்தி அடையாது. அவரவர் சுய ஜாதகத்திலேயே நீங்க எடுத்து பாருங்க. சனி பகவான் எங்க இருக்கிறாரோ அவருக்கு 6-8ல என்ன கிரகம் இருக்கோ, சனி நின்ற கால் பகையாயி 6ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் பகையான கால்ல இருந்து 8ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் பகையான கிரகமா இருந்துச்சுன்னா என்ன தொழில் செய்யறாரோ அந்த தொழில வந்து விருத்தி அடையாது. அந்த தொழில தொடர்ந்து நஷ்டம், பொருளாதார இழப்பீடு, செஞ்ச வேலையை திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சனி பகவான் எங்க இருக்கிறாரோ அதற்கு 6-8ல கிரகங்கள் இல்லாம இருப்பது சிறப்பு. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 6ஆம் பாவத்துல கிரகம் இல்லைனாலும் பரவாயில்லதான், 8ஆம் பாவத்துல கிரகம் இல்லைனாலும் அது சிறப்பான அமைப்புன்னே நம்ம சொல்லலாம். ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்காது, பணவரவு வந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. அனைவரும் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணதான் நாங்க எங்களுடைய விதிமுறைகளை நுணுக்கமான நாங்க தினசரி பார்க்குற ஜாதகத்துல விதிமுறைகள் நம்மளுக்கு என்னென்னலாம் எடுத்து கொடுக்குதுங்கிறத நாங்க தொடர்ந்து வீடியோ நாங்க போட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவை வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.